அறுவடைய மீது வேலையாட்களே குறைவுங்கிற மாதிரி அப்போ வந்து வெறும் 12 பேர் 15 பேர் தானே அப்போ வந்து ஈடுபட்டார்கள். அப்போ ஆனால் பல ஆயிரம் பேர் இருந்தாங்க, பல பாஷையை சேர்ந்தவர்களாங்க, பல நாட்டுக்கு சென்றார்கள். அதனால் அன்றைக்கு அந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறதுல அந்நிய பாஷை தேவைப்பட்டது. இன்று அது தேவையில்லை. சரியா? தேவையில்லாத நேரத்தில், இன்னுமே தான் பாயிண்ட்டு நீங்கள் கவனிக்கணும், தேவையில்லாத நேரத்தில் கடவுள் அதை தருவார் என்றால் அது மறைபொருள் வெளிப்பட்ட நிலையாகிவிடும். இப்போ கடவுள் அது தரக்கூடாது. எது? அந்த வரம், அந்த கிஃப்ட்டு, அதை வந்து கடவுள் இப்போ உள்ள திருச்சபைக்கு யாருக்கும் தரக்கூடாது. அன்றைக்கு அது தேவைப்பட்டதால், திருச்சபை வளர்வதற்கு தேவைப்பட்டதாலும், மனிதன் மீட்பு பெற செய்தி சென்றடைந்தால்தான் மீட்பு பெற முடியும் என்ற நிலை இருந்ததாலும் அது அன்றைக்கு அது தவறில்லை. இன்றைக்கு என்னென்னா, மனிதன் எல்லாருக்கும் செய்தி போய் சேர்ந்துடுச்சு, எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது. இன்றைக்கி ஒரு அந்நிய பாஷை வைத்து தான் அந்த பைபிளை விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் இன்றைக்கு இல்லை. பிரிண்ட் அடிச்சிருக்கு, பைபிள் எல்லாமே இருக்குது. அன்றைக்கி பிரிண்டே கிடையாது, எழுதப்பட்ட சுருளேடு கூட கிடையாது அன்றைக்கெலாம், ஒழுங்காக சொல்ல போனால் இல்லையா? அதுதான் கடவுளுடைய செய்தி தூய ஆவியானவருடைய தூண்டுதலாக மனிதனுக்கு சென்றடைய அந்நிய பாஷை தேவைப்பட்டது. அப்படின்னா எனக்கு தெரியாத ஒரு பாஷையில் நான் பேசக்கூடிய சக்தி எனக்கு தூய ஆவியானவர் அன்று கொடுத்தார். இன்று அவர் கொடுத்தால் உடனடியாக நம்ம மீடியா சொல்கிறோம் இல்லையா, சோஷியல் மீடியாவில் வந்துடும், எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்ப்பார்கள். உடனே மறைபொருள் வெளிப்படுவதால் பலர் நம்பி வருவார்கள். அதாவது நன்மை தீமை அறிந்தவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் என்று, என்ன செய்ய வேண்டும் என்று தொடக்க நூல் 3:22 சொல்கிறார் அல்லவா? என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதாம் ஏவாளை ஏன் வெளியில் வரட்டணும்னு சொல்கிறார். அவன் நம்மை போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டதால் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் கையை நீட்டி விடுவான். அதனால் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்று அந்த 22-23 சொல்கிறார். தொடக்க நூல் 3:22 3:22-23 அப்போ நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டார். நன்மை தீமை அறிந்தவன் ஆவது என்றால் என்ன என்றால், எதை செய்தால் மீட்பு, எதை செய்தால் மீட்பு கிடைக்காது என்ற அந்த மறைபொருள் வெளிப்படாமல் இருக்கும் வரை தான் ஒருவரை சோதிக்க முடியும். ஆனால் அங்கே அந்நிய பாஷை என்பது எனக்கு இன்று கிடைத்து நானே இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறேன்னு வச்சுங்க, உடனே என்ன செய்வீர்கள்? ஒருவர் கூட சந்தேகப்பட மாட்டீர்கள், ஒருவர் கூட அப்ஜெக்ட் பண்ண மாட்டீர்கள், ஒருவர் கூட அதை இது பண்ணாமல் நேரடியாக ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுளை ஏற்றுக்கொள்வது போல் தோன்றும், ஆனால் அதற்கு பேர் உண்மையான ஏற்புடைமை அல்ல. அது உண்மையிலேயே சாத்தானை வெல்வது அல்ல, அதை சோதனையை ஜெயிப்பது அல்ல. அதாவது கேட்கும் செயலாக மாறாது. பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை எங்கே வருதுன்னா, மீட்பு எப்படி கிடைக்கும் என்பதை யோசித்து பார்க்காத பொழுதுதான் இதெல்லாம் பிரச்சனையாக வருது. நான் சொன்ன நல்ல ஆரம்பத்தில் மீட்பென்றால் என்ன என்று தெரியாமலோ இல்லாட்டி மறந்து விட்டோ மீட்பு எப்படி கிடைக்கும் என்று யோசிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அதில் இது வருது, எது? அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷையில் இன்று ஒருவர் பேசுவார் என்றால் அவருக்கு மீட்பு கிடைக்காமல் போய்விடும். அவருக்கு மட்டும் இல்லை, அவரை நம்பி 10 பேர் வராங்கல்ல, அவங்களுக்கு மீட்பு கிடைக்காது. ஏன்னா அடையாளத்தை பார்த்து வருகிறார்கள். கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர்னு சொல்கிறார். அந்த பேறு பெற்ற நிலை தான் மீட்பு பெற்ற நிலை. கண்ட பின் நம்புவது என்பது மீட்புக்கு உதவாது. அதனால் இந்த அந்நிய பாஷை இந்த உலகத்திற்கே உதவாமல் போய்விடும். இன்றும் அதை கடவுள் வரமாக கொடுத்தார். அதனால் அதை நிறுத்திவிட்டார். தேவைப்படும் நாட்கள் வரையில் வைத்துவிட்டு நிறுத்திவிட்டார். இன்று அந்த
gift கொடுப்பதில்லை. கொடுத்தால் அது மீட்புக்கும் எதிரானதாக இருப்பதால் தூய ஆவியுடைய செயல்பாடும் அது இருக்காது. ஏன்னா இப்போது யாராச்சும் அதை போன்று ஏதாவது செய்து நம்ப வைக்கும் விதத்தில் செய்தால் கூட அது தூய ஆவியானவர் கொடுக்கும் கொடையினால் செய்யப்படும் செயல் அல்ல. அப்போ நம்மளுக்கு ஒரு பாடுன்னா என்ன செய்யணும்? அதுக்கு என்னென்னா மீட்கவுள்ள உண்மை, அதாவது மீட்கவுள்ள உண்மை என்னென்னா கடவுளின் குடும்பம் உள்ளது என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடிய பாடலாக இருக்க வேண்டுமே தவிர சும்மா பரவச நிலையை தேடும் பாடலாக இருக்கக்கூடாது.